ஹாய், வணக்கம் நண்பர்களே. வணக்கம் வியூவர்ஸ். விஜய் ஸ்பீச் மாநாடில் முழுக்க அதை பற்றி ஒரு ஃபுல் டீகோட் பார்ப்போம். ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் கரெக்டாக பேசிட்டு முடியாது. சரி, ஓகே. அவர் பேசுனதில் எடுத்த உடனே முதல்ல நம்ம ஒன்று போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பேசுனதுலாம் என் மனசுக்கு பட்டதெல்லாம் சொல்கிறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்பீச்சு மனுஷன் பின்னி படல் எடுத்துகிட்டு தெரிய ஸ்பீச்சு. ஸோ இதை பார்த்தா பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். ஸ்பீச்சு ஆறாலையும் குறை சொல்ல முடியாது. அவங்க எப்படி இதுக்கப்புறம் ஆப்பனண்ட்டாக இருக்கிறவங்களும் அரசியல் எப்படி இவரை விமர்சிக்க போகிறாங்கன்றது தெரியல. சரி, கண்டிப்பாக விமர்சித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பாலிட்டிஷியனாக ஸ்பீச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நான் ரசித்தேன், அவர் என்னென்ன சம்பவம் செஞ்சாருன்னு பார்க்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த அவர் மாநாட்டு நடத்துனதுக்கு ஏற்பட்ட சிக்கல், ஏற்பட்ட தடங்கள், இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அது வரைக்கும் அவர் சூப்பர் வெல் டிசர்வ் பொலிட்டிஷியன்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஆனஸ்டான, ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனாக அவர் இது பண்ணுறாரு. இந்த ஒரு தடங்கள் வர்றது, ஆளுங்கட்சி இடைஞ்சலாக இருக்கிறது, நிறைய பிரச்சனை பண்ணுறது, இதை பற்றிலாம் அவர் எதுவுமே இந்த மாநாட்டுக்கு நடந்த பிரச்சனை அது இதுன்ட்டு எதுவுமே பேசலை. அது சூப்பர் ஒன்று. ரெண்டாவது, அவரை சுற்றி இருந்த விமர்சனம் எல்லாத்துக்கும் செம்மையாக அப்படி லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அவரை பற்றி என்னென்ன விமர்சனம் இருந்துச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா, இவர் வீட்டுக்குள்ளே அரசியல் பண்ணுறாரு, பண்ணையார் அரசியல் பண்ணுறாரு, பனையூர் அரசியல் பண்ணுறாரு, பனையூரை தாண்டி முதல்ல வெளில வாங்க இப்படின்னு சொன்ன திமுக சார்ந்த அந்த இதுவெலாம், அந்த தரப்பினர் எல்லாருமே வச்ச இதுவுக்கெல்லாம் அவர் எப்படி பதிலளித்தார், இது எல்லாமே. அதுக்கப்புறம் கூட்டணி இல்லாமல் எப்படி தனித்து நிற்கிறது, இதுக்கு எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்றது தான் என்னோடய பார்வை. சரி, அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண விதமே ஐ லைக் வெரி மச். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம், வந்தனம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கதை எடுக்கிறாரு. எடுத்த உடனே ஒரு சிங்கம் ஆரம்பிச்சுட்டு, சிங்கத்தோட இது என்னென்னா, சிங்கம் சும்மா வெளில வராது, வேட்டையாடும் போது மட்டும்தான் வெளியில் வரும். ரெண்டாவது, அது வேட்டையாடணும்னா பசிச்சாதான் வேட்டையாடும். மூணாவது, சிங்கம் எல்லாத்தையும் வேட்டையாடாது. செத்து போன மிருகத்தையோ, அப்புறம் பழுதுபட்ட, அதாவது பார்த்திங்கன்னா கெட்டு போன உணவையோ அது ஒருபோதும் சாப்பிடாது, தீண்டாது, கொஞ்சம் கூட சீண்டாது அப்படின்னு சொன்னார். இது யாருக்கான இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சீமானுக்கு ஒரு அடி தலையில் நங்குன்னு கொட்டுற மாதிரி ஒன்று. ஏன்னா அவர் தான் இந்த ஒரு ப்ரெசண்ட் ஒரு கரண்ட்டில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் தான் பேசியிருந்தார். ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்தார். அதுக்கெலாம் அவர் எந்த பதிலும் சொல்லலை. அப்படி போகிற போக்கில் ஒரு தட்டி விட்டார், அவ்வளோதான். உங்களை நான் விமர்சனம் பண்ணியோ ரிப்ளை கொடுத்தோ அது இதுன்னு நான் இங்கே வரல. உங்களுக்காக நான் விமர்சனம் பண்ணுறதுக்கோ உங்களை நான் வேட்டையாடுறதுக்கோ வரல. என்னோடய இலக்கு பெருசு, அதை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இப்படி ஒரு சும்மா லைட்டாக தட்டிட்டு போயிட்டார். ஒன்று. ரெண்டாவது, இந்த வேட்டை ஆடும்போது மட்டும்தான் சிங்கம் வரும் அப்படின்றதுக்கு யாருக்குன்னா திமுக சார்ந்து சொல்கிறவங்க எல்லாருக்கான ஒரு பதிலடி தான் இது. ஸோ எப்போ வரணும், எப்படி வரணும் எனக்கு தெரியும். வேட்டையாடும் போது சிங்கம் வரும், எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்க்கலாம் வராது. ஸோ அதை தெளிவாக என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் முகத்தை காட்டணும், அவங்க சொல்கிறதுக்காகலாம் இதில் என்னோடய ஸ்டாண்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் ரொம்ப தெளிவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க யார் எது வேணாலும் சொல்லட்டும், இதுதான் அரசியல், இதுதான் பொலிட்டிஷியன்ஸு குழப்பி விடுவாங்க. இது ஒன்று செஞ்சால் இன்னொன்று இதை ஏன் செய்யலை, இதை செஞ்சால் ஏன் அதை செய்யலை, அந்த இதுவில் அவர் குழப்பிக்காமல் ரொம்ப தெளிவாக கம்போஸ்டாக ஒரு சூப்பரான மனநிலையில் இருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் அச்சீவ் பண்ணுவார். ஸோ நான் நோட் பண்ண வரைக்கும் செம்ம ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் பண்ணுறாரு. சரி, விஷயத்துக்கு வரேன். மூணாவதாக பார்த்திங்கன்னா, சிங்கம் எல்லாத்தையும் வேட்டையாடுது, தன்னோட பெரிய ஒரு உயிரினத்தை தான் வேட்டையாடும் அப்படின்னு அவர் டைரெக்டாக சொல்கிறது பார்த்திங்கன்னா திமுக தான். ஸோ வேறு யாரையும் அவர் கண்டுக்கல. முதன்மையாக அதுதான் நான் அச்சீவ் பண்ணுவேன். அதே மாதிரி சிங்கம் தொட்டால் ஜெயிக்காமல் விடாது. ஸோ தொடாதுன்னா ஒன்று சீமானை சொல்கிறாங்க, நான் தொட மாட்டேன், நான் தொட்டால்
நான் இப்போ திமுகவை எடுத்துக்கிறாரு. தொட்டால் நான் அதை வந்து விட மாட்டேன், ஜெயிப்போம் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு. இது ஒன்று. அதுக்கப்புறம் பிஜேபி விமர்சிக்கலை, அதிமுக விமர்சிக்கலை, அப்படி இப்படின்னு சொன்னதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பதிலை சொல்லி முடிச்சிட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கம் கதை முடித்த உடனே இந்த மதுரைக்கு வராரு. இந்த மதுரையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் எடுக்கிறாரு. எம்ஜிஆர் வந்து எனக்கு வந்து எம்ஜிஆர் படத்துலேயும் சாதிச்சிட்டாரு, அரசியல்லையும் ஒரு கலக்கிட்டார், மாசு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து எடுத்த உடனே அவரோட எனக்கு பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதே குணம் கொண்டவரை அப்படி சொல்லும்போது புரட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவ்வளோ ஒரு இதுவாக மெய்சிலிருத்து ஒரு பயங்கரமாக சொல்கிறாரு. அதுக்காகவே நான் லைக் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா விஜயகாந்த் பேர் சொன்னன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, அவர் வந்து கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சூப்பராக செம்ம மாதம் அங்கே க்ரௌடு சவுண்டு அப்படி இது பட்டையை கிளப்புது. அவர் இந்த மண்ணில் தானே பிறந்தவர், அவரை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து அதிமுக ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் ரொம்ப பாவம், உண்மையான ஒரு தொண்டர்கள், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த அடிமை ஆட்சி பிஜேபி கிட்ட இருந்து மாட்டிக்கிச்சு அப்படின்றத அவர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அதிமுக எடப்பாடி அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணலை. அந்த கட்சி இப்போ எந்த நிலமையில் இருக்குதுன்றத சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் 2026 எதுக்கு ஆதரிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து மறைமுகமாக செம்ம கிளவராக வந்து ஓட்டு கேட்குறாரு. கேட்காம எனக்கு போடுங்கன்னு சொல்லாமல் அழகாக வந்து அதிமுக ஓட்டை குறி வைக்கிறாரு. அதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 50%, மினிமம் 50% கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக தொண்டர்கள், அதிமுக கட்சி நீங்கள் வந்து 2026 பாருங்கள், இதனோட ரிசல்ட்டு வேறு மாதிரி வரும். அந்த கட்சியை ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஒரு இதுதான், அது ப்ரில்லியண்ட்டான மூவ். அவர் வந்து திமுக விமர்சிக்கிறார், திமுகவை ஒரு அப்பனண்ட்டாக அழகாக காயின் பண்ணிட்டார். ஒன்று, பிஜேபியை அவங்க இங்கே கிடையாது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான். ஸோ அவங்களுடைய இதுவும் கொள்கை ரீதியாக வந்து எதிர்த்துட்டார். ஸோ அப்போது இங்கே யாரும் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. 2, 3வதாக வந்து அதிமுக விமர்சனம் பண்ணாததுக்கு காரணம் அதோட ஓட் பேங்க்கை அவர் வந்து குறி வைக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து தெளிவாக இப்போ தெரிஞ்சிச்சு. ஒரு சரியான ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் தான் இது. ஓகேங்களா, இது ஒரு சைடு. அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த சிங்கத்தை எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயமாக எடுத்துருக்காரு. 2 விஷயம் சொன்னோம், இன்னொரு விஷயம் சொன்னோம். அது வந்து இந்த கூட்டணி கணக்கு தான். கூட்டணி கணக்கை மட்டும் அலையன்ஸை சேர்த்து இதை மட்டும் நம்பி இருக்கிற அவர் வந்து லிட்டரலாக வந்து அதிமுக தான் சாடினார். மெயினாக வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திமுக இவங்க கூட்டணி இருந்தால் நம்ம ஜெயிச்சலான்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அது இல்லாமல் அதுக்கு தான் சொன்னார், சிங்கம் வந்து தனியாகவும் வேட்டையாடும், தனியாகவும் வந்து நிற்கும், கும்பலாகவும் கூட்டணியாகவும் வரும். ஸோ அவர் மீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அலைன்ஸ் கூட்டணி இருந்தாலும், திரும்பவும் அதான் சொல்கிறார், கூட்டணி வந்தாலும் அதிகாரத்திலையும் பங்கு ஆட்சியிலையும் பங்குன்ற அதே ஸ்டாண்டில் நிற்கிறாரு. 1. 2வது, இன்கேஸ் கூட்டணி வரலனாலும் சிங்கம் தனியாகவும் வந்து வேட்டையாடும். அதனால திரும்பவும் சொல்கிறாரு. அவர்கிட்ட பிடிச்சதே இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டில் கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே நிற்கிறாரு, எடுத்த ஸ்டாண்டில் டைவர்ட் ஆகாத கொஞ்சம் கூட அழகாக நிற்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாருன்னா அப்போ அவர் எதுவுமே தெரியாமல் எங்கேயுமே எதுவுமே இதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கெப்பாசிட்டியோடு வர முடியாது. ஸோ அவருக்கு சொல்லணுன்ட்டு அவசியமே இல்லை, பக்கா கிளியராக இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொன்னார், இது வந்து சரியான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இப்போ வந்து ஓட்டு போடுறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கூட ஓட்டு போட்டவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிற தொகுதியில் அவரை மட்டும் ஜெயிச்சவங்க தனித்து நிற்கும் போது. அதுக்கப்புறம் யாரும் நிறைய பேர் பண்ணுற இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் விஜயகாந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு இது கொடுத்தாருக்கோம் சர்ப்ரைஸு. நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிழக்கு தொகுதி மதுரை கிழக்கு அந்த இடத்துல நான் நிற்கிறேன், விஜய் நிற்க போகிறது, வேட்பாளர் அறிவிக்க போகிறேன்ட்டு விஜய் அப்படின்னு கையை கட்டுறாரு. செம்ம சவுண்டு பயங்கரமாக இதுவாகுது. வெயிட் பண்ணுங்க இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடித்து துவம்சம் பண்ணுறாரு. எல்லா தொகுதியிலையும்
விஜய்னு நான் தான் நிற்கிறேன். இப்போது நீங்கள் என் ஃபேஸ் பார்த்து தான் ஓட்டு போடணும். நான் நிற்கிறது நீங்கள் நிற்கிற மாதிரி, உங்களுக்கே நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி, ஒவ்வொரு கேண்டிடேட்ஸுக்கும் ஓட்டு போடுறது நீங்கள் எனக்கு ஓட்டு போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கிளியரான ஒரு இது சொல்லிட்டார். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் விஷயம் அவர் வந்து இப்போது ரொம்ப கவனிச்சிருக்கிறார். ஓகேங்களா? இது கண்டிப்பாக மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். இது கை கொடுக்கும் தேர்தல் நேரத்தில். ஸோ ஃபுல்லாக இருக்க ஒரு அரை மணி நேரத்தில் என்ன பேச முடியுமோ அந்த விஷயத்தில் எல்லாத்தையும் இது பண்ணிட்டார். ஒரு சைடு பிஜேபியை சும்மா போட்டு பொழந்துட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, போட்டு பொழந்துட்டாருன்றதை விட பிஜேபியை அழகாக சொல்லியிருந்தார். நீட்டு, அதுக்கப்புறம் இந்த கச்சத்தீவு மீட்கிறது, இந்த மாதிரி, அப்புறம் முஸ்லீம்ஸு, இஸ்லாமியர் நண்பர்கள், இஸ்லாமிய தோழர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தொல்லை கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு சில நிறைய விஷயங்களை சொல்லி இதெல்லாம் முதல்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் பேசும்போது தெரியுது எந்த ஸ்டாண்டில் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு. பேசின விதம் ஒவ்வொன்றும் பக்காவாக தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் இல்லை, தேவைக்கு அதிகமான எந்த ஒரு விஷயமெல்லாம் அழகாக பேசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. எந்த குறிப்பிட்ட இதுவில் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால், ஏன்னா அதுக்குள்ளே அங்கே ரொம்ப கொஞ்சம் இஷ்யூ அதிகமாகிடுச்சு. இஷ்யூனா கூட்ட நெரிசல் அது இதுன்னு சொல்லிட்டு அதனால் முடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ பேசுகிற வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக பேசிட்டார். இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, மனுஷன் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருக்கிறாரு, ஒரு என்டர்டெய்னராக இருக்கார். இதை தப்பாக சொல்லலை. ஸோ நான் பார்த்த வரைக்கும் நாம் பார்த்தோன்னா இங்கே வீடியோஸில் அதை தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மெயினில் மட்டும் ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க தான், ஆனால் ஏதோ ஒரு சைடில் காட்டுறாங்க, ஃபுல்லாக வெளியில் போகிறாங்க. ரேம்பாக்கு விஜய் வர ரேம்பாக் முடித்த உடனே எல்லோரும் வெளில கிளம்பிட்டாங்க. எங்கேயோ போகிற மாதிரி போகுது, சாப்பிட போகிறாங்க, சில பேர் வீட்டுக்கே போகிற மாதிரி பயங்கரமாக எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு கலைஞ்சி போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் எல்லோரும் பேசுகிறாங்க, யார் பேசுகிறதுலையும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல, எதையுமே கவனிக்கல. அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே எல்லாம் ஷார்ட்டாக முடிச்சிடுறாங்க. முடித்தோடனே விஜய் வந்தார். விஜய் பேச ஆரம்பித்தோடனே எல்லாம் வந்துட்டாங்க. இதை கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல், கொஞ்சம் போர் அடிக்காமல், அழகாக ஒரு படம் பார்த்தா மாதிரி இருந்துச்சு. படமும் அதான் அவர் ஒரு கலையில் ஒரு சிறந்தவர்ன்றதை நான் ஒத்துக்கிறேன். பயங்கரமாக எப்படி அந்த கோர்வையாக எடுத்துகிட்டு வர்றது, டைம் வீணாக்காமல் சொல்ல வந்த விஷயத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக சூப்பராக கன்வே பண்ணணுன்றதில் ஒரு சூப்பராக இது பண்ணியிருக்கார். அதனால தான் அவர் இவ்வளோ மனசில் நின்றுக்கிறாரு. அது நல்லா தெரியுது. அப்படியே அங்கே அவர் சாதாரணமாக வரும்போது போகும்போதெல்லாம் வேறு மாதிரி இருக்கிறாரு. மைக்காண்ட அவர் பேச ஸ்டார்ட் பண்ண உடனே வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடுறாரு. அது பயங்கரமாக இருக்குது. பார்க்கலாம் இப்படி போகுதுன்னு. தெரி ஸ்பீச் மிஸ் பண்ண எல்லாருக்கும் திருப்பி பாருங்கள், பார்க்கலனா அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப கிளியர் கட்டாக கொடுத்துருக்காரு. சூப்பரான ஒரு முத்தன ஒரு அரசியல்வாதி ஸ்பீச் மாதிரி தெளிவான ஒரு ஸ்பீச்சாக இருந்துச்சு. சூப்பர். நன்றி, வணக்கம்.